ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க நேர்களே. இப்போ உங்களுக்கு ஒரு விஐபி பாஸ் கிடைக்குது. ம் சரி. அதாவது நீங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்காகவோ அல்லது உங்களுடைய ஒரு ஈடு இணையற்ற சேவைக்காகவோ எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு உள்ள அனுமதிக்கிறாங்க. சொர்க்கம்னு வச்சுக்கலாமே. ஓ, ஸ்வர்க்கத்துக்கே விஐபி பாஸா? ஆமா ஆமா. எந்த வரிசையிலயும் நீங்க நிக்க தேவையில்ல. அப்படியே சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கிறாங்க. ஆனா கரெக்டா அந்த சொர்க்கத்தோட வாசல்லையே ரொம்ப கடுமையான ஒரு பவுன்சர் உங்களை தடுத்து நிறுத்துறாரு. பவுன்சரா? ஸ்வர்க்கத்திலயா? ஆமா. அந்த பவுன்சர் யாருன்னு பார்த்தா நீங்க அடைக்காம விட்ட ஒரு சாதாரண கடன். என்னங்க கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. அதாவது எந்த ஒரு பெரிய தியாகத்தை விடவும் ஒரு சின்ன கடன் எப்படி இவ்ளோ பெரிய தடையா மாற முடியும் அப்படிங்கறது சாதாரணமா யாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்விதான். நிச்சயமா. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல கையில எடுத்திருக்கிற தலைப்பும் அதுதான். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்கள்ல ஒருவரோட மரணத்துக்கு பிறகு அவரோட சொத்தை பிரிக்கிறப்போ கடனுக்கு ஏன் இவ்வளவு உச்சக்கட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது சம்பந்தமான சில கட்டுரைகள் அப்புறம் குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது வெறும் எண்களும் சதவீதங்களும் சம்பந்தப்பட்ட ஒரு கணித சமன்பாடு கிடையாது. கரெக்ட். இதுக்குள்ள மனிதர்களோட உளவியல், அப்புறம் சமூக கட்டமைப்பு, பொருளாதார பொறுப்புகள்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. வழக்கமா இப்ப சொத்து பிரிக்கிறதுனா நாம என்ன நினைப்போம்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா யார் யாருக்கு எவ்வளவு சதவீதம்னு ஒரு தெளிவான கணக்கு இருக்கும்னு நினைப்போம். ஆமா, அத அப்படியே பிரிச்சு குடுத்துடுவாங்கன்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பாக்குற இந்த தரவுகளின்படி குர்ஆனோட 4வது அத்தியாயம் 11, 12 வசனங்கள் சொல்ற வழிகாட்டுதல் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அதாவது வாரிசுகளுக்கு சொத்து போய் சேர்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கண்டிப்பா நடந்தாகணும். அந்த 2 விஷயங்கள். ஒன்னு மரண சாசனம், அதாவது அவர் எழுதி வச்சிருக்கிற உயில். 2வது இறந்தவர் வாங்கிய கடன். இது 2யும் முழுமையா செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாரிசுகளுக்கே சொத்து போகும். சரியா சொன்னீங்க. அதாவது சொத்துங்கிறது வாரிசுகளோட பிறப்புரிமைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த உரிமைக்கு முன்னாடி ஒரு பெரிய செக் போஸ்ட் வைக்கப்படுது. ஓ, அந்த செக் போஸ்ட் தான் கடனா? ஆமா, இறந்தவரோட சொத்து முதல்ல அவரோட கடன்களை அடைக்கத்தான் பயன்படுத்தப்படணும். இது ஏதோ சாதாரணமா சொல்லப்பட்ட ஒரு சிவில் விதி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தார்மீக கட்டமைப்பு இருக்கு. அந்த தார்மீக கட்டமைப்பை தான் நான் புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த விஐபி பாஸ் உதாரணத்துக்கு வரேன். இப்போ இந்த கட்டுரைகள்ல குறிப்பிட்டுள்ள ஒரு தகவல் என்னை நிஜமாவே ரொம்ப சிந்திக்க வச்சுது. என்ன தகவல் அது? இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மார்க்க போர்க்களத்துல தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யறவங்கள ஷஹீத், அதாவது உயிர் தியாகின்னு சொல்றாங்க. ஆமா, ஷஹீத் என்கிற அந்தஸ்து ரொம்ப பெரியது. அந்த தியாகிக்கு எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாம அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நேரடியா சொர்க்கம் போறதுக்கான அனுமதி உண்டு. ஆனா அவர் வாங்கிய கடனை தவிர. ஆமா, இது ஹதீஸ்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையே, அதாவது தனக்கு இருக்கிறதுலயே மிக உயர்ந்த ஒன்ன தியாகம் செய்யறதை விட அவர் வாங்கிய கடன் எப்படி பெரியதாக முடியும்? இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இந்த கட்டுரைகள்ல அப்துல்லா பின் அம்ரு பின் அல்லாஸ் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அஹமத், முஸ்லிம் திர்மிதி மாதிரியான பல ஆதார நூல்கள்ல இது பதிவாகியிருக்கு. ஓகே, அந்த பதிவு என்ன சொல்லுது? வானவர் ஜிப்ரேல் நபிகள் நாயகத்துக்கிட்ட இதை சொன்னதா அந்த பதிவு சொல்லுது. தியாகிக்கு எல்லாமே மன்னிக்கப்படும், ஆனா கடனை தவிர. மறுபடியும் அவே பாயிண்ட். ஏன் எப்படி? இதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்லாமிய சட்டவியல்ல உரிமைகளை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹக்குல்லா, அதாவது இறைவனின் உரிமைகள். இன்னொன்னு ஹக்குல் இபாத், அதாவது மனிதர்களின் உரிமைகள். ஒரு நிமிஷம். இப்போ இறைவனின் உரிமைகள், மனிதர்களின் உரிமைகள், இது 2க்கும் என்ன வித்தியாசம்? பிராக்டிக்கலா இது எப்படி செயல்படுதுன்னு நேர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. இப்போ இறைவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மனுஷங்க பண்ற தவறுகளை அவனோட எல்லையற்ற கருணையால மன்னிச்சுடுவான். அதாவது எப்படிப்பட்ட தவறுகள்? உதாரணமா ஒருத்தர் சரியா தொழுகல, அல்லது நோன்பு வைக்கல, தியானம் பண்ணலேனா அது கடவுளுக்கும் அந்த மனுஷனுக்கும் இடையிலான தனிப்பட்ட விஷயம் இல்லையா? ஆமா, அது அவரோட தனிப்பட்ட ஆன்மீகம். அதை இறைவன் நினைச்சா ரொம்ப சுலபமா மன்னிச்சிடலாம். ஆனா கடன் அப்படிங்கிறது பிறரின் உரிமை, அதாவது சக மனிதனோட உரிமை. ஓ, அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பண்ண வேண்டிய கடமையே கடவுள் தலையிட்டு மன்னிக்க மாட்டார், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அந்த சக மனிதன், அதாவது யார் பாதிக்கப்பட்டானோ, யாரு தன்னோட உழைப்ப கடனா கொடுத்தானோ அவன் மன்னிக்கிற வரைக்கும் இறைவன் தலையிட மாட்டான். கடன் கொடுத்தவன் மனமுவந்து மன்னிக்கணும்.
ஆஹா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூல். அதனாலதான் ஒரு உயிர் தியாகியா இருந்தா கூட அவரோட தியாகம் இறைவனுக்கானது. அதனால இறைவன் அவரை ஏத்துக்கிறான். ஆனா அவர் வாங்கிய கடன் சக மனிதனுக்கானது. கரெக்ட். அத அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அந்த தியாகிக்கும் மன்னிப்பு கிடையாது. மனித உரிமைகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஆழமானதுங்கிறத இது காட்டுது. இத யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்போ அதிகாரத்தோட மையம், அதாவது பவர் சென்டர் சர்வ வல்லமை படைத்த இறைவன் கிட்ட இருந்து சாதாரணமா கடன் கொடுத்த ஒரு மனுஷன் கிட்ட போகுது. ஆமா, அப்படிதான் சொல்லணும். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா உனக்கு கடன் கொடுத்தவன் உன்னை மன்னிக்கலையேனா இதுல என்ன பண்றது அப்படின்னு கடவுளே ஒருபடி பின்வாங்குறாருன்னா இது ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். ஆமா, இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான தத்துவம். சக மனிதனுக்கு நாம செய்யற துரோகத்தையோ அல்லது திருப்பி கொடுக்க வேண்டிய கடனையோ எந்த பெரிய ஆன்மீக தியாகத்தை வச்சும் ஈடுகட்ட முடியாதுங்கிறத இந்த சட்டம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. கான்செப்ட் ரீதியா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. கேட்பதற்கே ரொம்ப உயர்ந்த தத்துவமா படுது. ஆனா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ வாரிசுகளோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு குடும்பத் தலைவர் திடீர்னு இறந்து போறாரு. அவரோட சொத்து முழுவதுமே அவர் வாங்கிய கடன் அடக்கவே சரியா போயிடுது. அப்போ வாரிசுகள் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்களே. அவங்க எந்த தப்புமே செய்யலையே. அப்பா செஞ்ச கடனுக்காக பிள்ளைகள் தண்டிக்கப்படுறது ரொம்ப அநியாயமா படலையா? வெளிப்படையா பார்க்கும்போது இது வாரிசுகளுக்கு இழைக்கப்படுற அநீதி மாதிரி தெரியலாம். ஆனா இத ஒரு பேலன்சிங் ஆக்டா தான் பார்க்கணும். அது எப்படி பேலன்ஸ் ஆகும்? சொத்துல பங்கு வேணும்னு நினைக்கிற வாரிசுகள் அந்த சொத்தோட வர்ற பொறுப்புகளையும் ஏத்துக்கணும். உரிமை எங்க இருக்கோ அங்க பொறுப்பும் இருக்கும். இதத்தான் சட்டம் சொல்லுது. சொத்து முழுவதும் கடனுக்கே சரியா போயிட்டா வாரிசுகளுக்கு எதுவும் கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனம். இத கேட்கும்போது எனக்கு ஒரு ரிலே ரேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ரிலே ரேஸா? எப்படி? அதாவது ஒருத்தர் ஓடிட்டே இருக்காரு. அவர் முதுகுல ஒரு பெரிய கடன் மூட்டை இருக்கு. அவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாருன்னா அவர் கூட ஓடுற வாரிசுகள் அந்த மூட்டையை தூக்கி சுமந்தாகணும். கரெக்டா? ரொம்ப சரியான உதாரணம். வாரிசுகள் தான் அந்த பொறுப்பு சுமக்கணும். அவங்க சொத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா அந்த மூட்டையும் இறக்கி வச்சாகணும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அந்த ரிலே ரேஸ்ல ஓடுற அடுத்த நபருக்கும் கால்ல அடிபட்டிருந்தா என்ன பண்றது? புரியல. அதாவது வாரிசுகளுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு ரொம்ப வறுமையில இருந்தா அவங்க எப்படி இறந்தவரோட கடன் அடைப்பாங்க? அந்த சொத்தை வித்தாலும் கடன் தீரல, வாரிசுகளாலையும் கட்ட முடியல. அப்போ அந்த சட்டம் பிராக்டிக்கலா ஃபெயில் ஆகுதுல்ல? இல்ல, அங்கதான் சமூகம் உள்ள வருது. சமூகம்னா? இந்த கட்டுரைகள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. வாரிசுகளால கடனை அடைக்க முடியலன்னா சமூகத்துல இருக்கிற வசதியானவங்க, செல்வந்தர்கள் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு இஸ்லாமிய சட்டம் வழிகாட்டுது. ஓ, ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பேற்கணுமா? ஆமா, தனி மனிதனோட சுமைய ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து சுமக்கணுங்கிறது தான் அதோட நோக்கம். வெயிட், இது தியரியில கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜமா ஒரு சமூகம் ஒருத்தரோட கடனை அடைக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற காலத்துல பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா கூட எட்டி கூட பார்க்காத சமூகம் எப்படி ஒருத்தரோட கடனை அடைக்கும்? இது ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருக்கே தவிர ரியலிஸ்டிக்கா படலையே. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். இன்றைய நவீன உலகத்துல இது சாத்தியமான்னு சேத்தா அது ஒரு விவாதத்திற்குரிய விஷயம்தான். ஆனா வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அரசுகள்ல பைத்துல் மால் அப்படிங்கிற பொது கருவூலத்திலிருந்து இப்படிப்பட்ட அனாதையான கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஓ, அரசாங்க நிதியில இருந்தா? ஆமா, இதுக்காகவே அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்காங்க. சமூக பாதுகாப்பு வலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஓ, அப்ப அரசாங்கமே அந்த பொறுப்பை ஏத்துக்கும். ஆனா அரசாங்கமும் கொடுக்கலனா? சட்டம் இன்னொரு நடைமுறை தீர்வையும் கொடுக்குது. வாரிசுகளும் ஏழை சமூகமும் உதவல அப்படிங்கிற கட்டத்துல கடன் கொடுத்தவர் பெருந்தன்மையா அந்த கடனை மன்னிச்சிடலாம். அங்கேதான் எனக்கு இன்னொரு பெரிய நெருடல் வருது. என்ன நெருடல்? இது கடன் கொடுத்தவருக்கு தார்மீக ரீதியா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு நான் ஏன் சொந்த காசை அவருக்கு கடனா கொடுக்கறேன். அவர் இறந்துட்டாரு, குடும்பமும் வறுமையில இருக்கு. இப்ப எல்லாரையும் என் முகத்தை பாக்குறாங்க. ஐயோ பாவம், போனா போகுதுன்னு விட்டுடேன் அப்படின்னு என் கழுத்துல கட்டிய வச்சு மன்னிக்க சொல்ற மாதிரி இல்லையா இது? நான் என் காசை எக்ஸ்ட்ராவா கேட்கல, வட்டியும் கேட்கல, நான் உழைச்சு கொடுத்ததை தான் கேட்கறேன். அவரை நான் ஏன் மன்னிக்கணும்? இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. சட்டப்படி பார்த்தா கடன் கொடுத்தவருக்கு தன்னோட பணத்தை திரும்ப கேட்க முழு உரிமையும் இருக்கு. அவரை யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. அவர் பணத்தை வசூலிக்க சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா சமூக அழுத்தம் இருக்குமே. அதே நேரத்துல மன்னிப்பு அப்படிங்கிறது மிக உயர்ந்த குணமா அங்கீகரிக்கப்படுது. ஒருவரோட வறுமையை புரிஞ்சுக்கிட்டு கடனை மன்னிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம்னு மார்க்கம் சொல்லுது. இதுல ஒரு தார்மீக தூண்டுதல் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனா அது கட்டாயம் கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட சாய்ஸ்.
சரி, கடனுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, இவ்ளோ பெரிய விளைவிடர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கடனை அடைக்காம தப்பவே முடியாது. ஆனா அடுத்த பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கடன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்னென்னலாம் அடங்கும்? நல்ல கேள்வி. நாம சாதாரணமா பேங்க் லோன், நண்பர்கள் கிட்ட வாங்கின கைமாற்று பணம் இதெல்லாம் தான் கடன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது தாண்டி வேற ஏதாவது இந்த லிஸ்ட்ல வருமா? கடன் அப்படிங்கிற வரையறைய இந்த கட்டுரைகள் ரொம்ப விரிவா பேசுது. நம்ம நினைக்கிற மாதிரி பண பரிவர்த்தனை மட்டும் இல்ல. வேற என்ன வரும்? ஒருத்தர் ஏமாத்தினதுக்காக கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடுத்தொகை கடன் தான். ஒருத்தரோட பொருளை தெரியாம சேதப்படுத்திட்டா அதற்கான இழப்பீடும் கடன் தான். இதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன ஆச்சரியமான விஷயம்? ஒரு கணவன் கல்யாணத்தின் போது தன்னோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகை அதை கொடுக்காம அவர் இறந்துட்டார்னா அந்த மகர் தொகையும் ஒரு சட்டப்பூர்வமான கடன் தான். வாவ்! இது நிஜமாவே ஒரு புது ஆங்கிள். ஆமா, ஏன்னா வழக்கமா மகர் அப்படிங்கறத ஏதோ ஒரு அன்பளிப்பு மாதிரியோ அல்லது திருமண சடங்கு மாதிரியோ தான் நம்ம பலரும் பார்க்கறோம். ஆனா அத ஒரு கடன்ங்கிற லிஸ்ட்ல வைக்கிறப்போ அதோட சீரியஸ்னஸ் புரியுது. நிச்சயமா. மனைவிக்கான பொருளாதார உரிமையை இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாதுகாக்குது பாருங்க. ஒரு கணவன் இறந்துட்டா அவனோட சொத்தை பிரிக்கும்போது பேங்க் லோனை அடைக்கிறாங்களோ இல்லையோ முதல்ல மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்தாகணும். அது கட்டாயம் கொடுக்கணுமா? ஆமா, அது அவளுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கடன். அதை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாரிசுரிமையே செயல்பட ஆரம்பிக்கும். இது ரொம்பவே முற்போக்கான ஒரு விஷயமா படுது. ஆனா நீங்க முன்னாடி ஜக்காத் பத்தி சொல்லலையே. ஜக்காத் விஷயத்துல கொஞ்சம் வேற மாதிரி. சில குறிப்புகள்ல ஜக்காத், அதாவது இறைவன் கட்டாயமாக்கியுள்ள தான தர்மங்கள் கூட கடன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆமா, அதுல அறிஞர்களிடையே ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சக்காத் நோன்பு மாதிரி இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட சொத்துல இருந்து செட்டில் பண்ண தேவையில்ல, அதை இறைவன் மன்னிப்பான் அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா அது ஹக்குல்லா. ஆனா மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை யாருமே ரத்து செய்ய முடியாது. சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மனித உரிமை அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்ய முடியாத ஒண்ணா நிக்குது. இருந்தாலும் வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுக்கான கடனா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கான கடனா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே இறந்தவரோட சொத்துல இருந்து தான் அடைக்கணும்னு வாதிடுறாங்க. அப்போ இங்கேயும் ஒரு டிபேட் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மனிதர்களுக்கு இடையிலான கடனுக்கு தான் நடைமுறையில அதிக வெயிட்டேஜ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. கண்டிப்பா. இது தவிர கட்டுரையின் இறுதியில இன்னொரு சுவாரஸ்யமான ரூல் ஒன்னு இருக்கு. ஒருத்தர் இறந்த உடனே அவரோட உடலை அடக்கம் செய்யறதுக்கான செலவுகள், அந்த கஃன் துணிக்கான செலவு, இத பத்தி பேசுது. ஆமா, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருத்தர் இறந்த உடனே அவரோட இறுதிச் சடங்கு செலவுகள் கூட அவரோட சொந்த சொத்துல இருந்து தான் செய்யப்படணும். இது ஒரு வகையில அவர் தன்மீதே கொண்டிருக்கிற உரிமைன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். இப்போ வழக்கமா குடும்பத்துல இருக்கிறவங்க, பசங்க, சொந்தக்காரங்க ஆளுக்கு கொஞ்சம் போட்டு இறுதிச் சடங்க பண்ணுவாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? இறந்தவரோட பணத்துல இருந்து தான் அதை செய்யணும்னு சொல்றதா? ஆமா, பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இறந்தவரோட சொத்துக்கு தான். ஒருவேளை அவர்கிட்ட எந்த சொத்துமே இல்லைன்னா என்ன பண்றது? அல்லது அவரோட பசங்க எங்க அப்பாவோட கடைசி பயணத்தை நாங்க எங்க சொந்த பணத்துல தான் செய்வோம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா முடிவெடுத்தா என்ன நடக்கும்? அதுல எந்த தப்பும் இல்ல. உறவினர்களும் மகன் மகள் போன்றவர்களோ தங்களோட சொந்த பணத்துல அன்பின் காரணமாகவோ அல்லது பொறுப்பின் காரணமாகவோ செலவு செஞ்சா அது குற்றமாகாதுன்னு கட்டுரை மிக தெளிவாக கூறுது. ஆனா யாருமே இல்லைங்கிற பட்சத்துல அவரோட சொத்து தான் முதல் வடிகால். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 செக் போஸ்ட்ல தாண்டணும். ஆமா, அந்த 3 செக் போஸ்ட்கள். முதல்ல இறுதிச் சடங்கு செலவுகள், அப்புறம் மனைவியின் மகர் உட்பட மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் அவர் வாங்கிய எல்லா கடன்களும், அதுக்கப்புறம் அவர் எழுதி வச்ச உயில். இந்த 3 கட்டங்களையும் தாண்டி மிச்சம் ஏதாவது இருந்தாதான் அது வாரிசுகளுக்கே போகும். எக்ஸாக்ட்லி. சொத்துங்கிறது ஒரு உரிமை மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது வாரிசுரிமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கால்குலேட்டர் வச்சு போடுற கணக்கு கிடையாது. இதுல மனித உரிமைகள், சமூக பொறுப்புகள், தார்மீக நெறிகள்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்குது. நிச்சயமா. குறிப்பா மனிதர்களுக்கு இடையிலான கடன் விஷயத்துல எவ்வளவு கடுமையான விதிகள் இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஆமா, நாம வாங்குற கடன்கள் நம்மோட முடியறதில்ல. அது நம்ம தலைமுறையையும் நம்ம சமூகத்தையும் எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த கட்டுரைகள் ஏற்படுத்துது. கண்டிப்பா. நேயர்களே, உங்களுக்கு நாங்க திரும்பவும் ஞாபகப்படுத்துறது என்னன்னா, இந்த உரையாடல் முழுக்க முழுக்க மூல கட்டுரைகள்ல இருக்கிற தகவல்களை அடிப்படையாக கொண்டது மட்டும்தான். ஆனா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஆமா, இது வெறும் பழைய சட்டங்களோ அல்லது ஏதோ ஒரு வரலாற்று பதிவோ கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல யோசிச்சு பாருங்க நேயர்களே.
கிரெடிட் கார்டுகளையும் இஎம்ஐகளையும் ரொம்ப கேஷுவலா மிக சாதாரணமாக நாம யூஸ் பண்றோம். கடனை வெறும் எண்களாவோ ஒரு பேங்க் பேலன்ஸாவோ அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனையாவோ மட்டும்தான் நம்ம பார்க்கறோம். கரெக்ட். ரொம்ப ஈஸியா கடனை வாங்கிடுறோம். ஆனா நாம இன்னைக்கு அலசன இந்த கட்டுரைகள் சொல்ற மாதிரி கடனை ஒரு சாதாரண பொருளாதார விஷயமா பார்க்காம வாழ்வியலையும் தாண்டிய ஒரு தார்மீக பொறுப்பா, ஒரு மனித உரிமை மீறலா நம்ம சமூகம் பார்க்க தொடங்குச்சுன்னா யோசிச்சு பாருங்க, உலகத்தோட பொருளாதார அமைப்பே எப்படி தலைகீழா மாறும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் வரும். ஆரம்பத்துல நாம பேசின அந்த விஐபி பாஸ தடுக்கிற கடுமையான பவுன்சர் நாளைக்கு நாம அலட்சியமா கட்டாம விடுற நம்மளோட இஎம்ஐயாவோ அல்லது கிரெடிட் கார்டு டியோ கூட இருக்கலாம் இல்லையா? இத பத்தி நேர்களான நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஒரு மிகச்சிறந்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். மிக சரியான சிந்தனை. பொறுப்புள்ள நிதி மேலாண்மை எவ்வளவு அவசியங்கிறதை இது உணர்த்துகிறது. நன்றி.